சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா? கடலூர் கப்பல் கேஸ் சேனலில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் விளாக் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி ஒவ்வொரு சைடில் ரொம்ப முக்கியமாக செய்வாங்க. மட்டன் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. ஆனால் வந்து சிக்கன் பிரியாணி வந்து அபயாதினி ஆயா வந்து ரொம்ப ஆசையாக கேட்டதுனால இன்றைக்கி விறகு அடுப்பில் தம் பிரியாணி செய்கிறோம். வீடியோ பண்ணலாம் வாங்க, விளாக்குள்ளே போகலாம். வந்து மாரியம்மன் கோவிலில் பக்காசுரனுக்கு அசைவம் செஞ்சு சமைச்சாச்சு. அதை வந்து ஊருக்கும் பரிமாறி முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இருக்கும். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இணைஞ்சு சாப்பிட்றது தான் வந்து நான்வெஜ்ஜோட ஸ்பெஷலு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அரிசியே கிண்டவே கூடாது, கறி மேலே வராமல் உண்மையிலே டெம்ட் ஆகுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். போடுறதுக்கும் சரி, இப்போ 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் பிரியாணி தம்மு ஒட்டச்சு விட போகிறோம். பிரியாணி ஓகேவாம்மா? சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா? கடலூர் கப்பல் கேஸ் சேனலில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் விளாக் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி. ஓகேவா? ஒரு சடலு ஒரு திருவிழா முடிஞ்சால் மறுநாள் நான்வெஜ் எடுக்கிறது வழக்கம். அது கிராமத்து சைடில் ரொம்ப முக்கியமாக செய்வாங்க. மட்டன் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. ஆனால் வந்து சிக்கன் பிரியாணி வந்து அபயாதினி ஆயா வந்து ரொம்ப ஆசையாக கேட்டதுனால இன்றைக்கி விறகு அடுப்பில் தம் பிரியாணி செய்கிறோம். நான் செய்ய மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் செஃப் வந்து செய்வாங்க. ஓகேவா? ப்ரொசீஜர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு சண்டேவை ஒரு திருவிழாவை ரொம்ப ஸ்பெஷலாக நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த விலாகை. அப்படி நீங்களும் என்ஜாய் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாமா? வீடியோ பண்ணலாம் வாங்க, விலாகுள்ளே போகலாம். வந்து மாரியம்மன் கோவிலில் பக்காசுரனுக்கு அசைவம் செஞ்சு சமைச்சாச்சு. அதை வந்து ஊருக்கும் பரிமாறி முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் இருக்கும். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இணைஞ்சு சாப்பிட்றது தான் வந்து நான்வெஜ்ஜோட ஸ்பெஷலு. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து தம் பிரியாணி செஞ்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். அப்போ அது மாஸ்டர் வந்து ரொம்ப சின்சியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரொம்ப சின்சியராக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காங்க மாஸ்டர். மாஸ்டர் பொண்ணு ப்ரொசீஜர் வேறு ஏதோ ப்ரொசீஜர் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஆனால் அழகாக கட் பண்ணுறீங்க மாஸ்டர். ஸ்லைஸ்லாம் வருது, இந்த சாண்ட்விச்சில் இருக்கும்ல அந்த மாதிரி. வெட்டின திங்ஸ் எல்லாத்தையும் வெஜிடபிள் எல்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் என்னோடய கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? எல்லா காய்கறியும் ரெடியாக இருக்குது. விலைக்கு ஏற்றுமா? பிரியாணி மசாலா, அப்புறம் சக்தி வந்து சிக்கன் 65 மசாலா, சக்தி சிக்கன் மசாலா, சக்தி மிளகுத்தூள், அப்புறம் வந்து தேவையான பட்டை கிராம்பு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு, அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் எச்சாவே போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஏலக்காய், அப்புறம் வந்து உதயகிருஷ்ணா நெய். ஓகே தக்காளி, அதுக்கப்புறம் இது வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா, வாஷ் பண்ணி. இஞ்சி பூண்டு வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இப்படியே யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு லெமனு ஃபுல்லாகவே வேணும், புளிஞ்சு ஊற்றுறதுக்கு லாஸ்ட்டு. அப்புறம் பச்சை மிளகாய். தேவையான அனைத்து பொருட்களும் தயார். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய். மாஸ்டர் செஃப் வந்து வேலை ஒழுங்காக நடக்குதான்னு அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டோன்னே நல்லா பொரியிற சவுண்டு கேட்குது பாருங்கள். 400 கிராம் வெங்காயம். வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் அப்போ தான் ஃபுல்லாக எண்ணெயில் போடும். தங்க நிறம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லாவே கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். முக்கியமாக ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். இதெல்லாம் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். என் பொண்ணு பிரியாணியை வந்து கதம் முடிச்சிருப்பா. இதில் இருக்கிற இந்த குப்பை மேனி இலையை பறித்து மெதுவாக கையில் தூக்கிட்டு வந்து பிரியாணி குண்டான்குள்ளே போட பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ் அவங்க அப்பா தான் தட்டி விட்டாங்க. இல்லைன்னா பிரியாணி சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம் பொண்ணு, தூக்கம் தானே வருது, போய் தூங்கு போ. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மேடம் வந்து மிக்ஸி ஜாரோட வராங்க. யார்கிட்டம்மா கொடுக்கணும்? ஆயா கிட்ட கொடுக்கணுமா? பிரியாணியில் பிள்ளை வந்து குப்பை மீனி பிரியாணியாக மாற்றிடுவான்னு அவங்க அப்பா உஷாராக பொண்ணை கழட்டி ஊஞ்சல் உட்கார வச்சுட்டாங்க.
என்னம்மா உட்கார முடியாடி? இந்த வாரண்டி அம்மா வாரண்டி. ரொம்ப நேரமாக சேர்லேயே சும்மா இருந்தோன்னே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. பாருங்க, காரத்தூள் மசாலா, ரெட் சில்லி மசாலா சக்தியோடது. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி மசாலா போடுங்க. ஓகேவா? நான் ஆயிலில் ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் இறங்கிடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் எண்ணெயிலே கார மசாலா தூள் போடும்போது கலரும் நேச்சுரல் கலர், பிரியாணி லுக்கு கலர் கடையில் இருக்கும்ல அந்த எல்லோ கலரில் ரெட்டிஷாக அப்படி வந்துடும். எல்லாரும் பவுட்ரு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அது வந்து புதினா கொத்தமல்லி அது போட்டு அப்படியே தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் 3 சேர்த்து ஆட் பண்ணிடலாம். போடலாமாங்க அதை? மாஸ்டர் செஃப்போட மேற்பார்வையில் பிரியாணி வந்து சமையல் நடக்குதுங்க. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து எதுக்குன்னா அந்த புளிப்பு சுவை அண்ட் டேஸ்டிக்கு. ஓகேவா? சிக்கன் சாஃப்ட்னஸாக இருக்கும் நம்ம தயிர் ஆட் பண்ணி செய்யும்போது. சரிங்க மாஸ்டர், நீங்கள் சொல்லி தான் செய்கிறோம் மாஸ்டர். அடுத்து வந்து பிரியாணி மசாலா, சக்தி மசாலா, தீரை சிக்கன் மசாலா. பாபு பாப்பா போடலாமா? போடலாமா? ஓகே. இப்போ வந்து லெமன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்கலாம். மம்மம் தாண்டி. உப்பு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் அதிகம். இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகுதுன்னு உண்மையாக ஓப்பனாக வந்து ரிவ்யூ சொல்லுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்மெல்லு அரோமா சூப்பராக இருக்குது. ஏன்னா மசாலா எல்லாமே ஆயிலே நல்லா வதங்கிருச்சா, சரி பார்க்குறதுக்கும் சரி அரோமாவும் சரி செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது. என்ன தான் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் இந்த விறகடுப்பில் தம் பிரியாணி போட்டு செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குப்பா. இந்த தட்டுற சவுண்டு தான் அது ஹைலைட்டே. அப்புறம் அது கூட அப்படியே இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன். அண்ணடிம்மா, சிக்கன்லேயே ஆல்ரெடி நம்ம தண்ணி விடுவோம் அப்படிங்கிறதுனால தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் நல்லா சதன்னு இருக்குது. அதனால் தண்ணிலாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் சும்மா மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். சேர்லேயே உட்காந்துட்டாங்க, அதனால் யாராவது வந்து இறக்கி விடுங்கடா அப்படின்னு இருக்காங்க. வேறுங்க இதோட 4 டைம் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் தேவையான அளவு தண்ணிப்பா. இல்லை பிலி 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 பின்னு அவங்க பாட்டில் ஒரு ரைம்ஸ் படிப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும் உஷாராக ஓடிடுவாங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு. ஓகேவா? இப்போ அரிசியை அப்படியே வாஷ் பண்ணும்போது 5-6 டைம் வாஷ் பண்ணிடுங்க. ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி வடிகட்டி மட்டும் எடுங்க, கழுவாதீங்க, விட்டு கிண்டாதீங்க, ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸ் அடுத்து ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு. சீச்சி மோமம் இல்லடி, என் பொண்ணு சீச்சின்னா மீன் நினச்சிட்டு சீச்சி மோமோங்கிறான். அரிசியே கிண்டவே கூடாது மோஸ்ட்லி, ஏன்னா உடஞ்சிரும். 1/2 hour ஊற வச்சுருக்கோம்ல, தண்ணி மட்டும் கரெக்டான பதத்தில் இருக்கான்னு பார்த்து ஸ்ப்ளட் பண்ணி மட்டும் விடுங்க, பரப்பி விடுங்க நல்லா. யாருக்கெல்லாம் இதை பார்த்தோன்னே உண்மையிலே டெம்ட் ஆகுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அரிசியை போட்டு நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா பாருங்கள் பபுள்ஸ் வருதா, கொதிச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். கேமராமேன் வாங்க, உப்பு பாருங்க. இதோ வந்துட்டேன். சுடுது மாஸ்டர். லைட்டாக உப்பு கறிக்கணும். உப்பு கறிக்கலை, கரெக்டாக செட்டிலாக இருக்குது. செட்டில்டாக இருக்கக்கூடாது. உப்பு கறிக்கலை. ஸ்பைசஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. என்ன தான் வந்து டேஸ்டியாக சமைச்சாலும் வீட்டில் குறை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் அந்த ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இன்னும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே இது நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு சாப்பிட தெரியும், சமைக்கலாம் தெரியாது, அதில் குறை சொல்லுவோம். கரெக்டாக இருக்கான்னு தான் மட்டும் தான் சொல்லுவோம், மற்றபடி ஓவராக குறை சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வேலை தான் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்கள் பேரோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு கிண்டி பார்க்குறாங்க. மாஸ்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க, நம்மளை நம்பலை. ஓகேவா? நான் தான் சொன்னேன் இல்லை, நான் சொன்னால் கணக்கு கரெக்டாக இருக்கும் மாஸ்டர். நீ என்னம்மா கத்துற? அம்மா பறிக்க போகிறீங்களா? ஐயோ, ஜம்ப் பண்ணி வந்து கொயக்காம அம்மா பறிக்க போகிறாங்க. அரிசியை போட்டு நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா பாருங்கள் பபுள்ஸ் வருதா, கொதிச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம்.
போடுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி வாழை இலை ரெடி. வீட்டிலே வாழை மரம் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதை வாஷ் பண்ணி தம் போட போகிறோம். இப்போ வாழை இலை போட்டு தம் பண்ணிங்கன்னா உண்மையிலே அந்த பிரியாணியில் வாழை இலை ஃப்ளேவரோடு சேர்த்து செம்மையாக இருக்கும் ஸ்மெல் பண்ணும்போது. அதே தான் அது வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது சுட சுட அதை வாழையில் பரிமாறி அந்த இலையோட ஃப்ளேவரும் பிரியாணியில் சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். வாங்க எல்லோரும் இன்றைக்கி கண்டிப்பாக வாழை இலை விருந்து சாப்பிட்லாம். நல்லா தண்ணி வத்திருச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி கரெக்டான தண்ணியும் பிரியாணி அரிசியும் ஒரே லெவலாக இருக்கா. இந்த லெவல் போதும். தண்ணி நல்லா வத்திருச்சு, அரிசியும் 3/4 வெந்துருச்சு. இந்நேரத்தில் இப்போ வாழை இலை போட்டு தம் போட போகிறோம். வாழை இலையை நல்லா மூடிடுங்க. குண்டான ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடியை போட்டு அப்படியே நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போ அது மேலே வந்து நம்ம கங்கு, இதான் மெயின் மேட்ரு. இதுக்கு தான் குக்கருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இதுதான் வந்து டேஸ்ட்டுக்கு முக்கிய ரீசன். மேலே போட்டுற அந்த கங்கு அந்த வாட்டரை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே எடுத்துரும். ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கிறதுக்கு ரீசனே இந்த தம்மு தான். தம் பிரியாணி கீ வந்து நம்ம ரிட்டன் ஓப்பன் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எடுத்து மூடியில் கீழே இருக்கிற கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சா. இப்போ 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஹீட்டில் இருக்கிற அந்த ஹீட் உள்ளே போய் அந்த வாட்டர் ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். சூப்பராக பிரியாணி உதிரியாக ரெடி ஆயிரும். 25 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம தம் போட்ட பிரியாணி வந்து அந்த சாம்பல்லாம் வந்து நல்லா கங்குலாம் போய் சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப முக்கியமான இடம் இதான். இப்போ வந்து உதயகிருஷ்ணா நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உதயகிருஷ்ணா நெய்யோட கம்பெனியை வந்து நாங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் பார்த்தோம். அதை வந்து நாங்கள் வந்து ஆலியார் டேமு டூரு ட்ரிப்பில் வந்து விலாகில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒன்று ஆலியாரில் இருக்கும், இல்லை வால்பாறை ட்ரிப்பில் இருக்கும் விலாகில். அந்த கம்பெனியை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது செம்ம சொல்லு சூப்பராக இருந்தது. இப்போ அந்த கம்பெனியில் ஃபேக்ட்ரி சூப்பராக இருந்தது. இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி தம்மை உடச்சி விட போகிறோம். கிருஷ்ணா நெய்யை ஊற்ற போகிறோம். நெய்யை ஃபஸ்ட்டே வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இது எந்த பிராண்டோட பெய்டு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுப்பா. இதை மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நெய்யோட அளவும் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே ஊற்றுனீங்கன்னா தேவையில்லாமல் நெய் தான் எச்சா போன மாதிரி இருக்கும். முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். அடிலாம் பிடிக்கல, தரமாக வந்திருக்கு உதிரியாக. கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. தரமாக ரெடி ஆயிருக்கு. தரமாக பிரியாணி ரெடி. உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கப்பா. வாங்க எல்லோரும் சேர்ந்து தம் போட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். நல்லா அடி வர ஃபஸ்ட்டே கிளறி விட்டுருங்க. ரொம்ப போட்டு உருட்டாதீங்க பிரியாணி, அப்புறம் வந்து உடஞ்சிரும் ரைஸ்லாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பிரியாணி ரெடி. அப்புறம் வந்து மாஸ்டருக்கு என்னாச்சும் சுட்டுருச்சா? வாழையில போட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் போய் சேர்ந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தரமாக சூப்பராக இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக கலர். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஆயிலே வந்து அந்த காரத்தூள் போடுறதுனால கடையில் இருக்கிற கலர் இருக்கும். கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல. நீங்களே பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரிக்கு. அதை மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணி. இப்போ இது கூட ஒரு வாழை இலை போட்டு தண்ணி தெளித்து அதில் வந்து ஒரு பாயில்டு எக்கு, அப்புறம் தயிர் வெங்காயம், சிக்கன் 65 வச்சு தரமாக சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆயா கிட்ட போகிறாங்க. அம்மா எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுங்க. வா 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 எல்லோரும் வாங்கலாம்ப்பா. சூடான சுவையான சிக்கன் தம் பிரியாணி சாப்பிட்லாம். பிரியாணி ஓகேவாம்மா? அப்படியா? அப்பா கிட்ட சொல்லு. நல்லா இருக்கா? அப்பா கிட்ட சொல்லு நல்லா இருக்காது. ஐயா நான் பிரியாணிக்கு பங்குக்கு வரேன்னு என்னை விரட்டி விடுறாங்க. அவனே சாப்பிடுவான் இருமா. ஃபஸ்ட்டு வந்து வாழையில போட்டு முக்கியமான விஷயம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை, அப்புறம் வந்து 65, அப்புறம் வந்து தயிர் வெங்காயம், ஸ்பெஷலாக பொரிச்ச ஃபிஷ் 65, ஓகேவா? அதையும் சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம தம் போட்டு ரெடி பண்ண சிக்கன் பிரியாணி அப்படி ஒரு பீஸோடு எடுத்து
அப்படியே கொண்டு வந்து நம்ம வாழை இலையில அப்படி வச்சு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சிக்கன் தம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கடலூர் கப்பு விளாக்ஸை ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். டாடா பை பாய்.